யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு சின்ன வீடியோ பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் டீமில் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று இன்றைக்கி மார்னிங் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவோட மாஸ் என்ட்ரி. தக் லைஃப் படத்தில் சிம்பு இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் நேற்று முந்தானத்து வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது சினிமா வட்டாரங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். தக் லைஃப் டீம் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி தக் லைஃப் அப்படிங்கிற படம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணிரத்னம், கமல் 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கமல் வந்து நடிக்கிறாரு, மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. தன்னோட பேரை சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நிறைய பேர் அடிக்கிற மாதிரி தக் லைஃப்னு படத்தோட டைட்டில் போகிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்டேட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஜெயம் ரவி உள்ளே வராரு, துல்கர் சல்மான் உள்ளே வராரு, கௌதம் கார்த்திக், திரிஷா, அபிராமி, நாசர் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய அப்டேட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நிறையா காஸ்ட் உள்ளே வர்றாங்க அப்படின்னு நம்ம அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சிம்பு இந்த படத்தில் இருக்கிறாருன்னு ஒரு சின்ன ஹிண்டு கூட கொடுக்கல, ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை. ஆனால் திடீர்னு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி சிம்புவும் கமல் அவர்களும் ஒரே செட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ லீக் ஆச்சு. நெட்டிசன்கள் அந்த ஃபோட்டோவை வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரெண்டிங்கில் கொண்டு போனாங்க. நான் கூட என்ன நினச்சேன், 2 பேரும் வேறு படத்தோட ஷூட்டிங் ஒரே ஸ்டுடியோவில் நடக்குது போல இருக்குது, அதனால் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நெட்டிசன்கள் வந்து இதை தேவையில்லாமல் இப்படி பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலையில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு, கமலோட படத்தில், அதாவது தக் லைஃப் படத்தில் சிம்புவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்தில் ஒரு 2 ஜீப்பை வந்து சிம்பு வந்து துரத்திட்டு போகிறாரு. ஸோ அவர் துரத்திட்டு போகிற ஜீப்பு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஜீப். ஸோ இவர் ஒரு போலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படம் முழுக்க ராஜஸ்தானில் போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஃபுல்லாக பாலைவனம். ஸ்டார்டிங்கில் கமல்ஹாசனோட இன்ட்ரோவும் ஒரு பாலைவனத்தில் இருந்துச்சு. சிம்புவோட இன்ட்ரோ வீடியோவும் பாலைவனத்தில் இருக்குது. அதோட சிம்பு ஓட்டிகிட்டு போகிற காரில் வந்து ஆர்ஜேன்னு போட்டிருக்கு. ஆர்ஜேனா ராஜஸ்தான் அர்த்தம். ஸோ முழுக்க இந்த படம் ராஜஸ்தானில் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்கும்போது சிம்பு இன்னும் ரொம்ப யங்காக தெரிகிறாரு. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், இந்த படத்துக்காக சிம்பு கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட்டு லாஸ் பண்ணியிருக்கிறாரு, குறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டு நமக்கு வந்திருக்கு. ஏன்னா அவர் அந்த கன் எடுத்து வெளியே நீட்டும் போது அவரோட லுக்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலுக்கு பையனாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது 90%, 90 இல்லை 99% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கமலுக்கு சிம்பு பையனா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதான் உண்மை. இது ஒரு மணிரத்னம் படம், இது கமல் படம் கிடையாது, ஒரு மணிரத்னம் படம். அதனால் எது வேணுமானு நடக்கலாம். ஆனால் கமல் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் உஷாராக இருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் ரோலெக்ஸுங்கிற கேரக்டரில் சூர்யா வந்து மொத்த படத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பார். என்ன தான் படம் ஃபுல்லாக கமலை வந்திருந்தாலும் கிளைமேக்ஸில் ரோலெக்ஸுன்னு ஒரே ஒரு சீனில் வந்து கமலே மறக்கடிச்சு ரோலெக்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்தையும் சிம்போட கேரக்டர் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக கமல் வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருப்பார். ஸ்டோரி கேட்கும்போது அவர் கேர்ஃபுல்லாக தான் கேட்டிருப்பார். ஸோ தன்னோட கேரக்டர் தான் இதில் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுல அவர் நம்பி இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சிம்புவுக்கும் கமலுக்கும் ஆகாது, அதாவது 2 பேரும் எதிரிகள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சினிமா வட்டாரங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு போலீஸ், அவர் வந்து ஒரு தக், அதாவது ஒரு ஏரியாவோட பெரிய டான். அப்படிங்கும்போது 2 பேருக்கு செட் ஆகாது, 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்க மாட்டாங்க, அப்படி தான் அந்த கதை நகரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி திரும்பவும் திரிஷா சிம்பு இந்த படத்தில் இணைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நினச்சோம் கமலுக்கு ஜோடியாக ஒரு வேளை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அபிராமி தான் கமலோட ஜோடி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சிம்புவுக்கு தான் திரிஷா ஜோடின்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா அலை, விண்ணை தாண்டி ஒரு வாயா, இப்படி படங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக நடித்த படங்கள் நமக்கு தெரியும். ஸோ இதுலேயும் அவங்க ஜோடியாக தான் நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து துல்கர் சல்மான், ஜெயம் ரவிலாம் எப்படி வராங்க அப்படின்னு நமக்கு தெரில. அது போக அப்டேட்லாம் தெரியும். அதே மாதிரி துல்கர் சல்மானும் ஜெயம் ரவி இந்த படத்துலேருந்து விளையிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரில. இன்னும் இந்த படங்களில் யார் இணைகிறாங்க, யார் வெளியே போகிறாங்க, அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு போக தான் தெரியும். இது அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குத்தம் குறை இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.